வணக்கம். வணக்கம் வணக்கம். என்னம்மா பொறாமையா? போன வாரம் நான் செஞ்ச கருப்பு காடைக்கறிக்கு நிறைய பேர் பாராட்டு தெரிவிச்சதுனால உனக்கு லைட்டா பொங்குதோ? கொஞ்சம். சரி, போன வாரம் நம்ம கருப்பு காடைக்கறி பார்த்தோம். இந்த வாரம் ஒரு லைட்டான ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று பார்க்கலாம். அந்த ஸ்நாக்ஸ் இதோ. இதுக்கு பேர் வந்து ஸ்குவாஷ் மில்லட் சிசிஎம் பால். ஸ்குவாஷ் பந்துன்னு. என்னது, கோசா பழமா? கோசா பழம் இல்லம்மா, ஸ்குவாஷ் பந்துன்னு சொன்னேன். இது ஏன் ஸ்குவாஷ்? ஏன்னா இது வந்து ஸ்குவாஷ்னு ஒரு கேம் இருக்கு. அந்த கேம்ல பயன்படுத்துற பந்தினுடைய சைஸ்ல இருக்கிறதுனால இதுக்கு வந்து ஸ்குவாஷ் மில்லட் சிசிஎம் பால் நானே பேர் வச்சேன். சரி, இன்னைக்கு இந்த மில்லட் சிசிஎம் பால் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல திணை, வரகு, சாமை, குதிரவாளி இந்த 4 தானியத்தையும் வறுத்து வச்சுக்கலாம். இப்போ எள்ளையும் வறுத்து வச்சுக்கலாம். முதல்ல என்ன பண்ணுவோம்னா நம்ம எல்லாத்தையும் வறுத்து வச்சுருவோம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு அளந்து போட்டுக்கலாம். எள்ளையும் மில்லட்ஸையும் வறுத்துட்டோம். இப்போது அதே அளவு வேர்க்கடலையும் எடுத்துக்கிட்டு வறுக்க ஆரம்பிச்சோம். எந்த அளவுக்கு எள்ளு மில்லட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோமோ அதே அளவு வேர்க்கடலையும் எடுத்து வறுத்துக்கலாம். இந்த வேர்க்கடலை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. தினமும் கூட எடுத்துக்கலாம். நம்ம நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், தினம் ஒரு வேர்க்கடலை பர்பி சாப்பிடுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஜீரணத்துக்கு நல்லது. ஒரு பேலன்ஸ் டயட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு முந்திரி பாதாம்லாம் சேர்த்துக்கிறாங்க இல்லைங்களா, அது கூட நம்ம வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். ஏன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த வேர்க்கடலையை தான் ஏழைகளின் பாதாம்னு கூட சொல்லுவாங்க. இந்தியா தான் பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் கூட, செகண்ட் லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர்னு நினைக்கிறேன் வேர்க்கடலையில். அந்தளவுக்கு நம்மளுக்கு இங்கே வேர்க்கடலை விளைச்சல் இருக்கும்போது நம்ம இதை வந்து பயன்படுத்திக்கணும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணலாம்ல. எனக்கு வந்து என்னை நம்பி யூடியூப்பில் நிறைய வியூவர்ஸ் வந்திருக்கிறாங்க. ஏதோ நான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு அவங்களும் எதிர்பார்ப்பாங்க போல இருக்கு. கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணு, கொஞ்சம் நீ வறுத்துட்டு அதுக்குள்ளே நான் வந்து எள்ளூருண்டைக்கு தேவையான பாகெல்லாம் ரெடி பண்ணிடுறேன். எள்ளூருண்டைனா எள்ளூருண்டையோட இது ஒரு டிஃப்ரெண்ட், ஒரு ட்ரிபிள் டமாக்கா மாதிரி. நம்ம வேர்க்கடலை ஒரு டம்ளரு, எள்ளு ஒரு டம்ளரு, தானியெல்லாம் ஒரு டம்ளர் எடுத்தோம் இல்லையா, எல்லாம் சேர்த்து இப்போ நம்ம சக்கரை வந்து 2 டம்ளர் எடுத்துக்கலாம். நான் 2 டம்ளரை விட கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கிறேன். ஏன்னா இனிப்பு சுவை வந்து கம்மியாக இருக்கும்போது தான் நம்மளுக்கு மற்றதுடைய டேஸ்ட் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால் நான் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கிறேன். இனிப்பு வேணுங்கிறவங்க கொஞ்சம் நல்லாவே போட்டுக்கலாம். தண்ணி பாருங்கள், நான் ரொம்ப இந்த சின்ன டம்ளர்லேயே ஒரு 1/4 அளவு தான் எடுத்துருக்கிறேன். இவ்வளோ தான் எடுத்துருக்கிறேன். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அந்த 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இதை அடுப்பில் வச்சு கொஞ்சம் கொதிக்கிட்டோம் பாகு ரெடி பண்ணுறதுக்கு. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை வடிச்சிக்கலாம். இந்த கெட்டில் உள்ள சர்க்கரையெல்லாம் வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் ஈவினிங் ஒரு டீ காஃபி அப்படி குடிக்கும்போது இதை பயன்படுத்திக்கலாம். சர்க்கரை நல்லா கொதிச்சதும் அதை வடித்து இந்த மாதிரி ஒரு டம்ளரில் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் தனியாக. இப்போது இந்த டம்ளர், ஒரு டம்ளருக்கு நம்ம வறுத்து வச்சுருந்த இந்த 4 தானியத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இந்த ஒரு டம்ளர் ஃபில் பண்ணுற அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். வறுத்து வச்ச திணையை கொஞ்சம் எடுத்துப்போம். அடுத்து கொஞ்சம் சாமை, அடுத்து வரகு, கடைசியாக குதிரைவாளி. இந்த டம்ளரில் எடுத்து வச்சா இந்த தானியத்தை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். யூஸ்வலாக வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா எள்ளுருண்டை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா அப்படியே சாஃப்டாக இருக்கும். ஆனால் நாம் வந்து இங்கே தானியத்தை பயன்படுத்துறதுனால கொஞ்சம் நரநரப்பு வரும். இல்லை எனக்கு நரநரப்பு எல்லாம் வரக்கூடாது, எனக்கு சாஃப்டாக தான் இருக்கணும் அப்படின்னு இப்போ எதிர்பார்த்தாங்கன்னா ஒன்றும் இல்லை. இதை நல்லா நம்ம அரைச்சிட்டு ஜலிச்சுட்டு அப்புறமா இதை பயன்படுத்தினோம்னா பக்காவாக எள்ளூருண்டை மாதிரி இதுவும் சாஃப்டாக வரும். நம்ம அரைச்ச இந்த தானியத்தை ஜலிச்சு போனலாம். ஏம்மா இதை கொஞ்சம் வந்து ஜலிச்சு கூட, அதுக்குள்ளே நான் வேர்க்கடலையை தொளிச்சிடுறேன். ஏய், நாங்கள்லாம் வந்து யார் தெரியுமா, ஒரு செஃப் மாதிரி. எங்களுக்கு ஒரு 4 அசிஸ்டண்ட் வேணும். செஃப் மாதிரி தானே. நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வேர்க்கடலையை நல்லா தொளிச்சிக்கலாம். நான் ஜலிச்சா முடிச்சிட்டேன். தொளிச்சிட்டிங்களா? வேர்க்கடலை தோலெல்லாம் ஊத போகிறேன். நான் ஊதுறேன். ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷனில் பூவெல்லாம் அப்படியே பறக்கும் இல்லையா, அந்த மாதிரி பறக்கலாம். எங்கே காமிக்கவே இல்லையா ஹீரோ பாரியா? அந்த மாதிரி போய் எவ்வளவு பாருங்களேன். ஏங்க இன்னைக்கு நீங்கள் உருண்டை செஞ்சீங்கன்னா இந்த இதில் செய்கிற வேலையெல்லாம், இந்த இதெல்லாம் கழுவுறது, இந்த வேலையெல்லாம் நீங்களே செஞ்சுருக்கீங்க தானே?
ஆமாம்மா இதெல்லாம் நானே செஞ்சுருவேன். அப்பனா நான் வெளியே கூட ஊதி விடுவேன். ஏன் அப்படின்னா ஒரு லாஜிக் இருக்குது. சமைக்கிறவங்க தான் பாத்திரத்தையும் கழுவணும். அப்போ தான் அவங்களுக்கு அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும். அப்போ ஓகே. அப்போனா நான் கீழே கூட ஊதி விட்டுருவேன். ஒன்றே ஒன்றா எடுத்துக்கோ. நோ வச்சிரு. எதுவுமே எடுக்கக்கூடாது. செக் பண்ணி தான் நாங்கள் விடுவோம். ஓகே கொடுங்க, நான் கொடுக்குறேன். இதெல்லாம் எங்களுக்கு பண்ண தெரியும். கீழே மேலே கொட்டுங்க. வேர்க்கடலை வந்து ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறவரை அரைச்சிப்போம். ஒரே ஒரு ஏலக்காய் போட்டுப்போம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தானியத்தில் இப்போ நம்ம அரைச்ச வேர்க்கடலை பொடி ரொம்ப ரோலிங் ஆகுது. இப்போ நம்ம அரைச்ச வேர்க்கடலை பொடியை நம்ம ஏற்கனவே அரைச்ச தானியத்தோட கலந்துக்கலாம். இது இத்த குறவரப்பா. ஆமாம் கொஞ்சம் குறகுறப்பாக அரைக்கணும். பார்த்தா அப்படி தெரியவே இல்லையே. சாப்பிட்டு பாருங்க. விட்டா எண்ணெய் வந்துடும் போல இருக்கு. அந்த அளவுக்கு அரைச்சி வச்சிருக்கிறீங்க. இதில் குறகுறப்பான். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டம்ளர் வந்து எள்ளு எடுத்துக்கிறோம். சரி, இப்போ எள்ளையும் அரைச்சாச்சு. எள்ளையும் கலந்துப்போம். இதுவும் கொஞ்சம் குறகுறப்பாக தான் அரைச்சிக்கணும். ஒரு பிஞ்சு உப்பு எடுப்பா. உப்பு போடு. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் நீ பண்ணு. மெயின் டிஷ்லாம் நாங்கள் தான் மெயின் இன்க்ரீடியண்ட்லாம் நாங்கள் தான் பண்ணுவோம். சின்ன சின்ன அல்லக்கை வேலைங்கள்லாம் உங்களை பண்ண விடுவேன். நீங்கள் 5 நிமிஷத்தில் வேலையை முடிப்பீங்க வெறும் எள்ளு வேர்க்கடலையை வச்சு. ஆனால் நான் மில்லட்ஸ்லாம் ஆட் பண்ணி சத்தானதாக பண்ணுறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லணும். சும்மா ஒரே மாதிரி செய்கிறீங்க. அதனால தான் உனக்கு யூடியூப்பில் சப்ஸ்கிரைபரே ஏறல. 7 மணி நேரம் பண்ணுவீங்க. நான் 7 மணி நேரம் பண்ணாலும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பாவு இந்த சர்க்கரையை கொதிக்க வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து கலக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணுறோம். நாங்கள் செஞ்சு உங்களுக்கு நல்லா வந்துட்டால் உங்களுக்கு வேறு அதில் வேறு இது ஐயோ அப்படின்ட்டு இதெல்லாம் செய்யுங்க. நல்லா நீங்கள் சொல்ல யானைக்கு கமண்டலம் கொடுக்குற மாதிரி ஒரு கமண்டலம் ரெடி பண்ணியாச்சு. எள்ளு கமண்டலம் ரெடி பண்ணியாச்சு வித் மில்லட்ஸோட. இதுக்கு இப்போ சின்ன சின்னதாக உருண்டை பிடிப்போம். நம்மளுக்கு ஏற்ற சைஸில். இந்த சொல்கிற மாதிரி கோசாப்பழம் சைஸில் வேணும்னா கோசாப்பழம் சைஸு, ஸ்குவாஷ் பந்து சைஸில் வேணும்னா ஸ்குவாஷ் பந்து சைஸ். கோசாப்பழம் சைஸே இல்லது. கோசா பிஞ்சி. எப்போ பார்த்தாலும் எள்ளு உருண்டைனாலே எள்ளு வேர்க்கடலை, இதை தவிர வேறு எதுவுமே தெரியாது. அதுக்கு தான் ஜென்ஸ் வந்து சமையல் பண்ணாங்கன்னா ஏதாவது ஒன்று கோக்குமாக்கா யோசிச்சா கூட இப்போ பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு உருண்டை வந்திருக்கு. இதுலேயும் தான் எள்ளு வேர்க்கடலை இருக்கு. இதுலேயும் தான் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஏதோ ஒன்று அடிஷ்னலாக ஆட் பண்ணுறோம்ல. சரி செஞ்சு முடிச்சுட்டு நீட் பண்ணுங்க. அடிஷ்னல் வேலை எங்களுக்கு வைக்காதீங்க. எல்லாமே நீட் பண்ணிடுவோம். நல்லா இருப்பா. ஏய் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குது உருண்டை, எப்படி இருக்குன்னு. ஓகே, நான் செய்கிற அளவுக்கு இல்லைனாலும் ஐயா இப்போ நான் மில்லட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இல்லை ஜென்யூனாக ரிசல்ட் சொல்லணும். மில்லட்ஸ் ஆட் பண்ணி இப்போ ஒரு எள்ளு உருண்டை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது? ஓகே, அது மில்லட்ஸோட டேஸ்ட் வரதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நல்லா இருக்குது. சூப்பர். ஓகே, தேங்க்யூ. இது நம்ம மில்லட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் ட்ரையாக உருண்டை பிடிக்கும் போதே நமக்கு தெரியும் அந்த வித்தியாசம். வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் சுடு தண்ணி கூட ஆட் பண்ணி உருண்டை பிடிச்சிக்கலாம். கொஞ்சமாக தான். மில்லட்ஸ் எள்ளு உருண்டை தயார். வீட்லேயும் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணி விடுங்க. ஒரு 8 உருண்டை பண்ணியிருக்கிறேன் ஸ்குவாஷ் பந்து சைஸில். அது 2 மெத்தடில் செஞ்சுருக்கேன். கொஞ்சம் ட்ரையாகவும் செஞ்சுருக்கேன், கொஞ்சம் சாஃப்டாகவும் பண்ணியிருக்கேன். ரெண்டுத்தையுமே டேஸ்ட் பண்ணிப்பேன். எப்படி இருக்கு மில்லட்ஸ் போட்டது? என்ன சாப்பிடலாம். சாப்பிட்டதை விட எனக்கு கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, நல்லா இருக்கா? ரெண்டுமே சூப்பராக இருக்கு. ஓகே, ஆனால் இது கொஞ்சம் நல்லா கிரன்ச்சியாக சாப்பிட்ற மாதிரி நல்லா இருக்கு. சாஃப்டாக இருக்கிறது வந்துட்டு கொஞ்சம் எப்பயும் போல ரொம்ப மெதுன்னு இருக்கு. இப்படி தான் நீங்களாம் செய்கிறீங்க. இந்த சாஃப்டாக வேணும்ட்டு நீங்களாம் சாப்பிட்டா கேட்குறீங்கன்னு. இல்லை இப்போ நான் மில்லட்ஸ் போட்டது எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? தானியெல்லாம் சேர்த்தது எப்படி இருக்கு? தானியெல்லாம் சேர்த்ததுனால டேஸ்ட் நல்லா தெரியுது. ஓ, சூப்பராக இருக்கு. ஓகே, தேங்க்யூ.
ரெகுலராக செய்கிற எள்ளு உருண்டை மாதிரி இல்லாமல் ஒரு மில்லட்ஸோட கலக்கும் போது இன்னும் நல்லா நம்மளுக்கு ஹெல்த்தி வைஸும் நம்மளுக்கு என்ன சொல்லலாம் ரொம்ப ரோலிங் ஆகுது. அதை வேணா சொல்லலாமா? நீங்கள் செஞ்சு கொடுத்துருக்கீங்களா நல்லதுன்னா நாங்கள் சாப்பிட்டுக்குவோம். ஸ்வீட் மட்டும் கொடுத்துருக்கீங்க, கொஞ்சம் காரமாக இருக்கணும்னா கலந்து சாப்பிடலாம்ல. காரமா வேணும்னா கொஞ்சோண்டு ஒரு முறுக்கு இருக்கு, இதோட காம்பினேஷன் பண்ணிக்கோங்க, டேஸ்டா தான் இருக்கும். எப்படி இருக்கு? சூப்பர். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, இந்த டிஷ்ஷை செஞ்சு பாருங்க. பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்லாம் ஆட் பண்ணி விடுங்க. நான் தொடர்ந்து இதை கண்டினியூ பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும். தேங்க்யூ.